ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஏன்னா நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமாப்பா, நம்மளுக்கு ஒரு சில விதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை ஏமாற்றிக்கிறோம். ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை இது பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் அவங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? நான் உங்களுக்காக இது பண்ணலையா? எனக்கு எல்லாமே மனசார தெரியும். நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு தான் இருக்கிறேனே தவிர மற்றபடி எனக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இல்லை. எல்லாமே புரியுது. புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம், நான் அப்படி தான் இருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் மனசில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் காரணம் இல்லாமல் எதுக்காகவும் யாருக்காகவும் சரி பண்ணிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அதுக்காக அவங்களெல்லாம் எல்லாரும் நல்லவங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் இனிமேல் எல்லாத்துக்கும் இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிறதுல தான் நான் இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் எதுக்கெடுத்தாலும் மற்றவங்கள குறை சொல்கிறத விடுங்க. ஏன்னா ஒருத்தர் அவங்கவுங்க வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு இது பண்ணிக்காத மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னோடனே, ஒரு சில இதை நம்ம மரியாதையாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒன்றும் கவலை இல்லை. அதுக்கு இடையில நம்மளுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம ஒரு சில விதத்தில் பேசுகிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாப்பா அதை தான் நானும் சொல்கிறேன். ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதேமாதிரி அவங்களும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு எதை வச்சு முடிவு பண்ணுறோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே யாரையும் நம்ம சொல்லியோ இல்லை மற்றவங்களுக்காக நம்ம வேண்டான்னு நம்ம இது பண்ணுறதோ காரணம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் சரி பண்ணிக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, அப்பா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது. ஒருத்தரை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதில் எல்லாம் முழுமையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுல தான் ஆர்வமாக இருக்கணும் தவிர நம்மளுக்கு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கிடையாது அப்படிங்கிறதுல நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான்ப்பா அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த தொந்தரவும் என்னால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் இதையே சொல்கிறீங்க. எனக்கு நான் உங்களை எதுவுமே தொந்தரவாக நினைக்கவே இல்லை. நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிலாம் நானுமே நினைக்கல தான். ஒரு சில விதத்தில் நம்ம ஒருத்தரை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி யாரையும் வேண்டாம்லாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்காக நம்ம யாருக்காகவும் குறை சொல்லவோ இல்லை மற்ற விஷயங்களில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ நம்ம